Hello viewers, தமிழ்நாடு ஜென்மிஷன் 2025 TNA 2025ல நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய சென்னை கோயம்புத்தூர் ரீஜன் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நம்ம நிறைய காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸோட எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் நம்ம பார்த்துருக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தமிழ்நாடு இன்ஜினியர் அட்மிஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்குது, அதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸ் ஏதாச்சும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ், ஓகேங்களா, கோயம்புத்தூரில் இருக்குது. இதில் இந்த காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, தென் லாஸ்ட் இயர் வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு கோர்ஸுக்குமே கட் ஆஃப் போயிட்டுருக்கு, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் இது ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சரிங்களா. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2329, ஓகேங்களா. இதுதான் வந்து கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில், ஓகேங்களா, பொள்ளாச்சி ரோட்டில் இருக்குது. கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து இதில் நியர்லி 7 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அது ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் 7 கிலோமீட்டர்ஸு. உங்களுக்கு ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.rathnamtechnicalcampus.com. இதுதான் வந்து வெப்சைட்டு. டோட்டலாக இந்த காலேஜில் டோட்டலாக வந்து 11 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் 3 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேட்டட் இருந்து வாங்கியிருக்கிறாங்க. ரிமைனிங் கோர்சஸ் எல்லாமே வந்து நியூவாக ரீசெண்ட்லி ஓப்பன் பண்ணுது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோர்சஸ்ஸு. தென் ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஸ் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் மெஸ் பார்த்தீங்கன்னா 60,000 per annum ஆகுது. தென் ரூம் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 வருது. எலக்ட்ரிக்கல் ஜஸ்ட் 300 rupees, காஸ்ட் டெபாசிட் 5,000, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் ஒரு 5,000, அட்மிஷன் ஃபீஸ் வந்து 16,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 7,000லேருந்து 25,000 வரைக்கும், ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வரும்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான், சரிங்களா. சரி, தென் வந்து நம்ம லாஸ்ட் இயர் வந்து எந்த கட் ஆஃப் என்ன அளவுக்கு கட் ஆஃபில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் தமிழ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக அதாவது நம்ம யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் தான் நம்ம வந்து தமிழ் கோர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். பட் ஆனால் ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸில், ஓகேங்களா, இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தமிழ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தமிழோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 177.64 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி வந்து 160 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் வந்து 162.5, தென் எம்பிசி 159.5, தென் எஸ்சி 122, தென் எஸ்சிஏ 127.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 172லேருந்து 159 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. தமிழ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2021 கொண்டு வந்து 60 சீட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயே சைபர் செக்யூரிட்டி, ஓகேங்களா. சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் கொண்டுட்டு வந்தாங்க. பட் ஆனால் வந்து 120 சீட்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 129 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி வந்து 162, தென் பிசிஎம் 162.6, தென் எம்பிசி 159.5, தென் எஸ்சி 134, தென் எஸ்சி 156.56 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 177லேருந்து 164 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஓகேங்களா. மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் கொண்டுட்டு வந்தாங்க. டோட்டலாக 30 சீட்ஸ் தான். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 131 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 159, தென் பிசிஎம் 164.3, தென் எம்பிசி 167.2, தென் எஸ்சி 135, தென் எஸ்டி 155 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 171லேருந்து 161 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஓகேங்களா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2011 கொண்டுட்டு வந்துருக்குறாங்க. டோட்டலாக 30 சீட்ஸு. இதில் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 170 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 169.2, தென் எம்பிசி 162.2, தென் எஸ்சி 140.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 170லேருந்து 165 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2011 கொண்டுட்டு வந்த கோர்ஸு. டோட்டலாக வந்து 120 சீட்ஸு. இங்கே டபுள் இன்டேக்கு. உங்களுக்கு NBA அக்ரிடேஷன் வாங்கின 3 கோர்ஸில் இதுவும் ஒன்று.
ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 165.5, தென் பிசிஎம் 162, தென் எம்பிசி 164, தென் எஸ்சிஏ 147, தென் எஸ்சிஏ 122.5, தென் எஸ்டி 137.5. இந்த வருஷம் நம்ம 193லேருந்து 166 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ 2011 கொண்டுட்டு வந்த ஒரு கோர்ஸ் 60 சீட்ஸு. இதில் ஓசி வந்து 170 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 167, தென் பிசிஎம் 161, தென் எம்பிசி 163, தென் எஸ்சி 136.5, தென் எஸ்சிஏ 149.1. இந்த வருஷம் 187லேருந்து 165 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2011 கொண்டு வந்த கோர்ஸ் என்பிஏ அக்ரிடேட்டட் வாங்கின கோர்ஸு ட்ரிபிள் இன்டேக் 180 சீட்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 172.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 166.5, தென் பிசிஎம் 166.8, தென் எம்பிசி 164, தென் எஸ்சி 140, தென் எஸ்சிஏ 150.5, 150.7, தென் எஸ்டி 124.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 191லேருந்து 168 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. ஓகேங்களா? பயோடெக்னாலஜி இங்கே டோட்டலாக வந்து 60 சீட்ஸு 2020 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே ஓசி வந்து 167.37 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி 150.5, தென் பிசிஎம் 163.7, தென் எம்பிசி 159.2, தென் எஸ்சி 123.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சிஏ 160.5 வரைக்கும், தென் எஸ்டி 164.8 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 181லேருந்து 115 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங். ஓகேங்களா? 2023 ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 120 சீட்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 172.5 வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் இயர். தென் பிசி 165, தென் பிசிஎம் 166 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசி 160.5, தென் எஸ்சி 138.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சிஏ 158.9 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 189லேருந்து 167 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டோட்டலாக இங்கே 30 சீட்ஸு 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓசி வந்து 168 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 167.5, தென் பிசிஎம் 164, தென் எம்பிசி 164, எஸ்சி 149 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சிஏ 140.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 172லேருந்து 164 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் 2020 ஆரம்பிச்சாங்க. ட்ரிபிள் இன்டேக்கு ஓசி 179.32 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 170, தென் பிசிஎம் 165.5, எம்பிசி 162.5, தென் எஸ்சி 140, தென் எஸ்சிஏ 168.2 வரைக்கும் போயிருக்கு. எஸ்டி 161. இந்த வருஷம் நம்ம வந்து 198லேருந்து 174 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, சிஎஸ், ஐடி, சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸு, தென் மிஷின் லேர்னிங், இல்லை இது மாதிரி கோர்சஸ் வந்து அவைலபிளாக அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து உங்கள் சாய்ஸில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து சாய்ஸில் வச்சுக்கலாம். அப் டு வந்து 170 வரைக்கும் டெஃபினட்டாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் 165 வரைக்கும் கூட நீங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? அது இன்டேக்குமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 165 வரைக்கும் டெஃபினட்டாக ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஈஸி மட்டும் தான் இருக்குது. 165 வரைக்கும் அதுவுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தென் அதை தவிர்த்து உங்களுக்கு மெக்கானிக்கல் தென் மெக்காட்ரானிக்ஸ், தென் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இது மாதிரி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 160 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ்க்கு வந்து எதிர்பார்க்குறவங்க நீங்கள் அப் டு வந்து 160 170 ரேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி. ஓகேங்களா? தென் அடுத்து அதோட ரிலேட்டட் கோர்சஸ் ஏஐடிஎஸ்ஸு, ஏஎம்எல், தென் சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து அப் டு வந்து 170 வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதை தவிர்த்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் 165 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் தகுந்த மாதிரி உங்கள் கட் ஆஃப் தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கட் ஆஃப் தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து உங்களுக்கு ஷூராக கிடைக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் பற்றி தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.